தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். கதை சொல்லும் நேரம், ஞாயிற்றுக்கிழமை. எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு கதை. மகாபாரதத்தில் குருட்சேத்திர போர் நடக்க போகிறது. கிருஷ்ண பரமாத்மா அந்த இடங்களை எல்லாம் பார்வையிட போயிட்டு இருக்காரு. போகும்போது அங்க இருக்க மரங்களை எல்லாம் வெட்டி அந்த இடங்களை எல்லாம் சமப்படுத்திக்கின்ற வேலை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு குருவி என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, அவருடைய தேரில் உட்கார்ந்து கொண்டு, கிருஷ்ணா, நீ சகல உயிர்களையும் காப்பாற்றுபவன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ இருக்கிற மரங்களை எல்லாம் நீ எல்லாத்தையுமே நீ அழிச்சிட்ட இப்போ. ஆனால் நான் இப்போ தான் குஞ்சு பொறிச்சிருக்கேன். என்னுடைய குருவி குட்டி குட்டியாக இருக்கிற ரெக்கைகள் கூட முளைக்கவில்லை. நாங்கள் எங்கே போவோம் இப்போது? நீ தான் காப்பாற்றுவே அப்படின்னு நம்பி உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அர்ஜுனர்கிட்ட அந்த தேரின் மேல் இருக்கும் பெரிய ஒரு மணி இருந்தது. அந்த மணியை பார்த்து அம்பை எய்தும்படி சொன்னார். அப்ப அர்ஜுனன் சொன்னா, இந்த மணியை எதுக்கு இப்படி பண்ண சொல்றாருன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த மணி போய் ஒரு இடத்துல விழுந்தது. அப்புறம் 16 நாட்கள் முடிந்தது. யுத்தம் முடிஞ்சது. திருப்பியும் பார்வையிட கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போகும்போது, அர்ஜுனா, அந்த மணியை எடு அப்படின்றாரு. அர்ஜுனன் இல்லை, என்ன இப்படிலாம் சொல்றாரு, அந்த மணியை ஏன் அடிக்க சொன்னாரு, ஏன் எடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மணியை அடிக்கும் பொழுது அதன் அடியில் அந்த குருவி குஞ்சுகள் மிக பத்திரமாக அந்த மணியின் அடியில் இருந்து அது ரெக்கையெல்லாம் முளைச்சிருந்தது. அழகாக பறந்து போக ஆரம்பிச்சது. இந்த தாய் குருவி கிருஷ்ணனை பார்த்து, படைத்தவன் காப்பான் என்பது நீ எனக்கு உறுதிப்படுத்திட்ட, மிக்க நன்றி. என்னுடைய குட்டிகளையும் குருவி குஞ்சுகளையும் நீ என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றி விட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போச்சு. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்பிக்கை. இது நம்பிக்கையோடு வந்தது குருவி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நீ என்னை காப்பாற்றுவ, என்னை குஞ்சுகளை காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி நாமும் என்ன செய்ய வேண்டும் என்னால், நம்மக்கிட்ட தியானம் வந்தாச்சு, தியானம் நம்மை காப்பாற்றும், தியானத்தினால் ஞானம் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த தொடர்ந்த தியானத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி, இதுதான் நமக்கு தேவையான ஒன்று. ஆன்ம வளர்ச்சி மிக மிக அற்புதமாக கிடைக்கும் நமக்கு. அதனால் தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம், நம்பிக்கையோடு செய்யலாம். ஒவ்வொன்றுமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்போ நமக்கு மேலே ஒரு இறைசக்தி இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் வேண்டும். அந்த நம்பிக்கை வேண்டும் என்றால் தொடர்ந்த தியானத்தை நம்பிக்கையோட, நம்ம பத்ரிஜி கொடுத்துருக்காரு, தியானத்தை சொல்லி கொடுத்துட்டாரு, நல்ல வழி காமிச்சிருக்காரு. நம்பிக்கையோட இதுதான் ஆத்ம திருப்தி அப்படின்னு சென்றோமானால் வாழ்க்கை அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம். நன்றி.